7,000க்கும் மேற்பட்ட ரன்கள். முதல் பந்து இங்க பாப் டூப்ளசி பேஸ் பண்றாரு, ஆனா 6 போயிருக்குங்க. சரியான ரிவர்ஸ் ஸ்வீப். வெல்கம் பேக் டு சூஸ் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிரீமியர் லீக் அதோட முதல் போட்டி இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போது பார்த்தீங்கன்னா ஹாட் கோரில் வச்சு 5 ஓவர்ஸ் மேட்சாக ப்ளே பண்ண போகிறோம். முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் செயின்ட் லூசியா பைரட்ஸுக்கும் ஜமாய்கோ மெட்டோரஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் தான் இருக்குது. நம்ம டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாப் டூப்ளசி, சார்லஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜா, ராஸ்டன் சேஸ், இந்த மாதிரி சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. அல்ஜாரி ஜோசப், அதே மாதிரி அல்ஜாரி ஜோசப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஓவரே போட போகிறோம். ஓப்பனர்ஸ் பேட்டன் கிங் அண்டு மெக்ஸி அப்படின்னு வந்துட்டு போகிற வரா இருக்குது. அல்ஜாரி ஜோசப் அவர் தாங்க ஃபஸ்ட்டு போகிற வர நம்ம டீமுக்காக. பந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிரீமியர் லீக் 2024 சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்குங்க. எடுத்த உடனே லெக் சைடில் சும்மா தட்டி விட்டார், சிங்கிள் கிடச்சிருக்கீங்க. பிராண்ட் கிங்க்கு முதல் ரன் இங்கே 2024 முதல் சிங்கிள். இங்கே மெக்கன்சி ஆடுறாருங்க, டெபியூட்டன்ட் இந்த மேட்ச்சில், அதனால் 0 ரன் தான் இருக்குது. லெக் சைடில் போடப்பட்ட பந்து கொஞ்சம் வீசி விட்டுருக்காருங்க, பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க. முதல் பவுண்ட்ரி இங்கே இந்த மெக்கன்சி பையனுக்கு. டெபியூட்டண்ட்டாக இருந்தாலும் தைரியமாக ஆடினாருங்க, லெக் சைடில் அடிச்சாரு, வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போடப்பட்ட பந்துக்கு இறங்கி நல்லா தான் அடிச்சாரு, நேரம் கையில் போய் உட்காந்துருக்குங்க. சரியான ஒரு கேட்ச் இங்கே. அந்த இடத்துல ஃபீல்ட் செட் வச்சு கரெக்டாக அந்த லைனப்பில் பந்தை போட்டார் அல்ஜாரி ஜோசப். ஃபீல்டுக்கு எத்தனை போட்டனால மெக்கன்சி அவுட் ஃபார் 3-5. அதுபோல் வந்து ராஸ்டன் சேஸ் உள்ளே வந்திருக்காரு, தூக்கி போட்டாருங்க. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு, சான்ஸ் எடுக்க மாட்டேன்றாங்க இங்கே மெட்டோரியாஸ். நோபால் இங்கே ராஸ்டன் சேஸ் நோபால் போட்டிருக்காருங்க, சரியான தப்பு பண்ணியிருக்காரு. ஸ்பின்னை நோபால் போடுறதுலாம் ஒத்துக்க முடியாதுங்க. இங்கே ஒரு கேட்ச் இருந்தாலும் நோபால் ஃப்ரீ ஹிட்னால அது செல்லுபடி ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காலில் போடப்பட்ட பந்து லெக்ஸில் தூக்கி அடிச்சிருந்தால் பவுண்ட்ரி போயிருங்க. சிக்கந்தர் ராஜா வந்து பவுண்ட்ரி கொடுத்துருக்காருங்க. சிக்கர் ராஜா கடைசி பந்து அவரோட ஓவரில் சிங்கிளோட முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜாவோட ஸ்பெல் முடிவடையும் போது 3 ஓவரில் 28 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஹேட் வந்திருக்காங்க, இவர் பேர் பெருசாக இருக்கிறாங்க, நம்ம ஹேட் மட்டும் சுருக்கி படிச்சுக்கலாம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரன் ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 4வது ஓவர் முடிய போகுது. இங்கே மறுபடியும் 2வது ரன் ஓட்டமாக முயற்சி, இங்கே அவுட் ஆகிருக்காங்க. சரியான இங்கே அவுட்டுங்க. அம்பையர் கொடுத்தா ரன் அவுட் ஆகிட்டாங்க. 4 ஓவர் முடிவில் இங்கே இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு இந்த இடத்துல. ப்ரூக்ஸ் அவுட் ஃபார் 8. கடைசி ஓவர் போட வராருங்க பிரமஸ். இங்கே பின்னாடி ஒரு 6 போயிருக்குன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு சும்மா தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கேரி ஆகி 6ல் போய் விழுந்திருக்குங்க இந்த வான்கடை ஸ்டேடியத்தில். எதுக்கு நம்ம வான்கடையை வச்சதான், ஏன்டா வெஸ்ட் இண்டீஸ் இங்கே ஒரு 6ங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது சரியான ஒரு ஷாட் இங்கே சைட் ஸ்க்ரீன் மேலே போயிருக்குதுங்க. சரியான ஒரு ஷாட். என்னடா வான்கடையை வச்சிருக்க வெஸ்ட் இண்டீஸ் பிரீமியர் லீக் அப்படி கேட்பீங்க, தெரியாமல் பட்டுருச்சுங்க. அடுத்த மேட்ச்ல வந்து நம்ம பார்ப்போம் கையானா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு 6 இங்கே. சரியான ஒரு ஷாட். இந்த பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் ஆஃப் 6 அடிச்சிருக்காருங்க இந்த இடத்துல பிராண்டன். பார்த்தீங்கன்னா கடைசி பந்து ஒரு சிங்கிளோட முடிஞ்சிருக்குங்க. 56 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இழப்பில் 5 ஓவர் முடிவில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிந்து விட்டது. இப்போ ஸ்டார் அப்படின்னு யாரும் பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் 41 ரன் அடிச்சிருக்காரு 19 பந்தில். விக்கெட் பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் மட்டுமே ஒரு விக்கெட். அப்புறம் ரன் அவுட் ஆனாங்க, ஒரு ரன் அவுட். அதுக்கப்புறம் வேறு யாரும் இல்லை. 57 ரன் அடித்தா இந்த போட்டியை செயின்ட் லூசியா பைரட்ஸால் வின் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு தான் ஃபாப் டூப்ளசி மற்றும் நம்ம சார்லஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குறார்கள். ஓப்பனர்ஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாப் டூப்ளசி அவர் இறங்குறாங்க. அப்புறம் பார்த்தா முகமது தமீர் பாகிஸ்தானை சேர்ந்த வீரர், அவர் வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா 271 மேட்ச்சில் நல்லா ஆடி இருக்காரு, 7,000க்கும் மேற்பட்ட ரன்கள். முதல் பந்து இங்கே ஃபாப் டூப்ளசி பேஸ் பண்ணுறாரு, ஆனால் 6 போயிருக்குங்க. சரியான ரிவர்ஸ் ஸ்வீப் மேக்ஸ்வெல்லை பார்த்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல. நம்மளுக்கு என்ன ஒரு திருப்பி 123 மீட்டர் 6 மனுஷ மாதிரி அடித்த மாதிரி தெரியல எனக்கு. அடுத்து ஷார்ட் பால்கான ஒரு முயற்சி, அதை நேக்க ஒரு சிங்கிள்கான முயற்சி. கேப்பில் போனதுனால 2 ரன்னே கிடச்சிருக்கீங்க நம்ம ஃபாப் டூப்ளசிக்கு. சரியான ஒரு இன்னிங்ஸ் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ஸிங் ஆயிருங்க. 2வது ஒரு பவர் பிளே முடிவில் 16 ரன் தான் அடிச்சிருக்கோம். அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார்லஸ் தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சியா இல்லைங்க. ஃபாப் டூப்ளசி நேரம் கையில் தாங்க விழுந்திருக்கு. 10 ரன்னுக்கு நல்லா ஆடிட்டு இருந்தேன். ஃபாப் டூப்ளசி அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. அடுத்து சாம் வில்லியம்ஸ் வந்திருக்காரு, நேக்கா பார்த்து ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் பந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி தான், அதுவும் நேராக தான் போயிருக்கு, கையிலே விழுந்துருக்க. இமாத் வசீம் மேட்ச் திரும்பி போராடிக்கிட்டு இருக்காருங்க.
சரியான 2வது விக்கெட் இந்த ஓவரில் டபுள் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. வில்லியம்ஸ் 0 ரனுக்கு அவுட் ஆகி கிளம்பிட்டார். சிக்கந்தர் ராஜா வந்திருக்காரு. கடைசி பந்து 3வது ஓவரில் ஒரு பவுண்டரியோட முடிச்சிருக்காரு. 22க்கு 2. நெக்ஸ்ட் ஓவர் ஃபின் ஆலன் வந்திருக்காரு பவுலிங்க்கு. இங்கே ஒரு முட்டி போட்டு அடிப்பதற்கான முயற்சி சார்லஸ் கிட்ட இந்த கேப்ல போயிருக்கு. இங்கே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. இந்த இடத்துல ஃபின் ஆலன் ஒரு பவுண்டரி கொடுத்திருக்காரு நம்மளுக்காக. இன்னொரு பந்து போட்டிருக்கிறது இன்சைட் போல்ட் ஆயிருக்காருங்க. இங்க சார்லஸ் 13 ரன்களுக்கு போல்டா அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ் உள்ள வந்து ஒரு பவுண்டரி, அதே திசையில் இன்னொரு பவுண்டரி கிடைச்சிருக்கு நமக்கு. கடைசி ஓவர்ல 21 ரன் அடிச்சா மட்டுமே தான் வின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன், செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கார்கள். இந்த பந்து 2 ரன்னுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சிக்கந்தர் ராசா கையில இருக்கிறது. அடுத்து 4 பாலுக்கு 19 ரன். இந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. அது பவுண்டரி போய் சென்றிருக்கு. அதனாலதான் இவர் பேர் ராசா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 பால்ல 15 ரன் அடிக்கணும். அடிச்சா மட்டும்தான் வின் பண்ண முடியும். அடிச்சிருக்காரா? 6ஆ 4ஆ? 4 தான் போயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 11 ரன் அடிக்கணும். 2 பால் 2 6 அடிச்சா மட்டுமே முடியும். நேராக பொன்னம்பலம் வாங்கியிருக்காரு. இதோடு நம்ம ஹோப்ஸ் முடிஞ்சிடுச்சு. முதல் போட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விக்கெட்டோடு நம்ம இழந்து விட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டோர்னமெண்ட்ல மொத்தம் 10 மேட்ச் இருக்கு. அதில் ஒரு மேட்ச் வந்துருக்கோம். 10 ரன் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஜமைக்கா மெடோரியஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. பெருசாக யாரும் அடிக்கல. ஸ்டார்டிங் கொடுத்தாலும் கடைசியில் வந்து ராசா மட்டும்தான் அடித்தார். வேற யாரும் அடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டு இந்த மேட்ச் ஒரு வழியாக முடிஞ்சு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் அவார்டை வாங்குவதோடு நம்ம வீடியோ முடிகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.